அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருத்தருக்கு பல்லு வலின்னு அவர் டென்டிஸ்ட் கிட்ட போனார். டென்டிஸ்ட் அவரை செக் பண்ணிவிட்டு உங்கள் பல்லு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பெயினுக்கு பெயின் கில்லர் தரேன் அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட ஒரு மருந்து வாங்க தான் காசு இருந்தது. ஸோ அவர் என்ன சூஸ் பண்ணார்? இல்லை, எனக்கு இப்போதைக்கு வலி குறைஞ்சா போதும் அப்படின்னு பெயின் கில்லரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ இருக்க இருக்க இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அதை அவர் பிரெயின் அஃபெக்ட் பண்ணி அவர் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணி அவர் இறந்தும் போயிடுறார். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு இதுதான். பெயின் சரியானா போதும் அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கிறோமே தவிர அந்த பெயினை ஹீல் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. அல்லாஹ் நம்ம லைஃப்பில் பெயினை ஒரு பிளெஸ்ஸிங்காக கொடுத்துருக்குறோம். அது ஒரு சிக்னல். உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அது நமக்கு முன்னாடியே நமக்கு தெரிவிக்குது. ஆனால் அந்த பெயினை நம்ம அப்படியே பண்ணிவிட்டு நம்மளை நம்ம பெட்டர் ஆக்கணுன்ட்டு நம்ம ட்ரை பண்ணுறதே இல்லை. என் லைஃப்பில் நிறைய டைம் நான் என் பெயினை அலட்சியமாக எடுத்துகிட்டு அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆனால் போதும் அப்படின்னு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போ அதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு என்ன நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தனோ அப்போலேருந்தே என் லைஃப்பில் இருக்கிற நிறைய சஃபரிங்ஸை என்னால் அவாய்ட் பண்ண முடிஞ்சது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெயின் இஸ் இன்எவிட்டபிள். பெயின் நம்ம லைஃப்பில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் சஃபரிங் நம்ம சாய்ஸ் தான். நம்ம சஃபர் ஆகணுமா வேணாமான்னு நம்ம டெசிஷன் அது. ஸோ நெக்ஸ்ட் டைம் சூஸ் வைஸ்லி. எத்தனை வாட்டி உங்கள் பெயினை நீங்கள் ஹீல் பண்ணாமல் மட்டும் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.